ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும். சபாநாயகர் அப்பாவு தகவல். தமிழக பட்ஜெட் நவீன தமிழகத்தை உருவாக்குவதற்கான முன்முயற்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழக அரசின் பட்ஜெட் வெற்றி விளம்பர அறிவிப்புகளை மட்டுமே உள்ளடக்கியது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்கள் முன்னேற்றத்திற்கான சிறப்பு அம்சங்களை கொண்டது தமிழக பட்ஜெட். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பாராட்டு. சென்னையில் போக்குவரத்து காவல் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு மோர் வழங்கும் திட்டம் கோடை காலத்தை ஒட்டி மீண்டும் அமல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக பட்ஜெட் நவீன தமிழகத்தை உருவாக்குவதற்கான முன்முயற்சி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மகளிர் நலன் காக்கும் மாபெரும் திட்டங்கள், ததும்பி வழியும் தமிழ் பெருமிதம், இளைஞர்களுக்கு உலகை வெல்லும் உயர் தொழில்நுட்பம், தமிழ்நாடெங்கும் வேலைவாய்ப்புகளை அள்ளித்தரும் தொழிற்பூங்காக்கள் மற்றும் புதிய நகரம், புதிய விமான நிலையம், புதிய நீர்த்தேக்கம், அதிவேக ரயில் சேவை என நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிடும் முன்முயற்சிகள், விளிம்பு நிலை மக்களை அரவணைக்கும் தாயுமானவரின் கரங்கள் என அனைவருக்குமான திட்டங்கள் பல இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்னும் உயரிய நோக்கத்துடன் தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு தமிழ்நாடு பட்ஜெட் உறுதியான அடித்தளம் அமைத்திருக்கிறது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டில் பெண் சமூகத்திற்கான பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்று இருப்பதாகவும் இதனை தான் வரவேற்பதாகவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் கனிமொழி மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கனிமொழி, பெண்களுக்கான விடியல் பயணம், கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் போன்ற பல திட்டங்கள் பெண்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று தெரிவித்தார். தமிழ் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றுக்கான அம்சங்களும் பட்ஜெட்டில் இடம்பெற்று இருப்பதாகவும் இந்த முயற்சி வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் கனிமொழி கூறினார். டாஸ்மாக் டெண்டரில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட 7 இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்த அமலாக்கத்துறையை மத்திய அரசு ஏவி விட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். டெண்டர் விடப்பட்டதிலும், டாஸ்மாக் பணி நியமனம், பணியிட மாற்றம் செய்யப்பட்டதிலும் எந்த முறைகேடுகளும் நடக்கவில்லை என்று கூறிய அவர், டாஸ்மாகில் தவறு நடந்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். மதுபான கொள்முதலில் யாருக்கும் சலுகை காட்டப்படவில்லை என்று தெரிவித்த அமைச்சர், எந்த முகாந்திரமும் இல்லாமல் டாஸ்மாகில் ஊழல் என குற்றம் சுமத்தப்படுகிறது என்றும், அமலாக்கத்துறை சோதனையை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் கூறினார். விளம்பரத்துக்காக வெற்று அறிவிப்புகளை மட்டும் உள்ளடக்கியது தமிழக பட்ஜெட் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழக பட்ஜெட் தமிழகம் முழுவதும் 936 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு இடத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலிகள் காலியாக இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள அண்ணாமலை, திமுக வெளியிடும் பட்ஜெட்டும் இதுபோன்று காலியாக இருப்பதில் வியப்பில்லை என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பல 1000 கோடி ரூபாய் ஊழல் மட்டுமே செய்து தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் விளம்பரத்துக்காக வெற்று அறிவிப்புகளை மட்டும் உள்ளடக்கி ஒவ்வொரு ஆண்டும் திமுக வெளியிடும் பட்ஜெட்டும் இதுபோன்று காலியாக இருப்பதில் வியப்பில்லை என்று விமர்சித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் 2025-2026 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்து உரையாற்றினார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் நாளை காலை தாக்கல் செய்ய உள்ளார். இதனிடையே அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார்.
வரும் 17ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு பட்ஜெட் மீதான விவாதம் மற்றும் பதிலுரை நடைபெறும் என்றும் வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைக்கப்பட்டால் தேமுதிக போராட்டம் நடத்தும் என அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற தேமுதிக மாநில துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதியின் 60வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற அவர் அபிராமி அம்மன் அமிர்தகேட்டேஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அன்னை தமிழை காப்போம், அனைத்து மொழிகளும் கற்போம் என்பது தேமுதிக கொள்கை என்று குறிப்பிட்டார். தமிழை பள்ளிகளில் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகள் குறையாமல் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தமிழக பட்ஜெட் குறித்து விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். தமிழர்களை அவமதித்த மத்திய அமைச்சரை மன்னிப்பு கேட்க வைத்தவர் தமிழக முதல்வர் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற திமுக கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழர்களை அவமதித்த மத்திய அமைச்சரை 100 முறை மன்னிப்பு கேட்க வைத்தவர் நம் முதல்வர் என்று கூறினார். அப்போது தமிழர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க டிராமா கம்பெனி போல் ஒன்று சேர்ந்த கூட்டத்திற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் நாங்கள் ஒரு நெறிமுறையுடன் வாழும் சமூகமாக இருக்கிறோம் என்றும் கூறினார். ஆனால் வடநாட்டில் அதுபோன்ற ஒரு நிலை இல்லை என்றும் விமர்சித்தார். மேலும் தமிழர்களை ஏளனம் செய்ய நினைக்கும் யாருக்கும் தக்க பதிலடி கிடைக்கும் என்றும் துரைமுருகன் கூறினார். தமிழக பட்ஜெட் தாக்கல் நிகழ்ச்சியை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சென்னையில் சுமார் 100 இடங்களில் LED திரை அமைக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. தியாகராய நகர் பகுதிக்குட்பட்ட பாண்டி பஜாரில் பொதுமக்கள் பார்ப்பதற்கு வசதியாக பந்தல் மற்றும் நாற்காலிகளுடன் கூடிய LED திரை அமைக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. நாட்டு நடப்பு மற்றும் பட்ஜெட் தாக்கல் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்றும் இதனை வரவேற்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அரசு தொடர்பான மேலும் பல நிகழ்வுகளை இதுபோல் தெரியப்படுத்துவது சிறப்பாக இருக்கும் என்று கூறினார்கள். வரவேற்கிறதாப்பா, இது லைவாக காட்டுறது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்குது தெரிய விஷயம், நல்ல விஷயம்தான். இல்லை வியாபாரத்தை பார்த்துல வியாபாரத்தோடு இது ரொம்ப முக்கியம் இல்லையா, பொதுமக்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அக்கறைப்படுத்தி இன்னும் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு இது குறை அது குறைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக லைவாக பார்த்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களும் ஓப்பனாக சொல்லிட்டு எதுக்கு ஒரு கற்பனையில் போய்ட்டு அடுத்தவங்ககிட்ட போய் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு லைவாக பார்த்துட்டு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரில. இல்லை இது யாரும் பண்ணதில்லை, இதை நான் புதுசாக பார்க்குறேன். இது கண்டிப்பாக பண்ணணும். எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. எல்லா விஷயமும் ஓப்பனாக தெரியுதுனால ஒன்றும் இல்லை. இது மக்களுக்கு தேவை தானே, தெரிஞ்சு ஒரு நாலேஜ் தான். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அடுத்தவங்க சொல்லிக்க தெரிஞ்சுக்கிறது பதிலாக லைவாக பார்த்துட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? வரவேற்கத்தக்கத்தம்பா, தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல, எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு தெரியும்ல, பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட்ஜெட் பற்றிலாம் கேட்குறோம். இந்த எப்படி என்ன பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தால் பார்க்க முடியாது, வேலையில் வந்தால் பார்த்துட்டு வேலையும் பார்த்தா மாதிரி இருக்குது, அதுவும் பார்த்தா மாதிரி இருக்குது. என்ன நாட்டு நடப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறோம், கேட்குறோம். டிவியே பார்க்க முடியாது. எனக்கு டிவி பார்க்கவே எனக்கு டைம் கிடையாது. காலையில் 9 மணி 10 மணிக்கு டியூட்டிக்கு வருவேன், நைட்டு 9 மணி 10 மணிக்கு தான் போவேன். அங்கே போய் ஆக்க அரிக்க சாப்பிட படுக்க அவ்வளோதான். செய்தியே நான் பார்க்கவும் முடியாது. நாட்டு நடப்பு எப்படி ஏது என்ன அப்படிலாம் தெரியாது. அதனால் இங்கே LED போட்டு நல்லா மெயின்லேயே வச்சுருக்காங்க, பார்க்குறோம், டியூட்டியும் பார்க்குறோம், டிவியும் பார்த்துட்ருக்கோம், என்ன ஏது அப்படி கேட்டுட்ருக்கோம். நிறைய பேர் வீட்டில் டைம் எடுத்து அதை பார்க்க முடியாது. இங்கே வந்தால் வேலையும் பார்த்துட்ருக்கோம், இது என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்கோம். ஒரு பக்கம் பார்வை, ஒரு பக்கம் டிவி. இது ரொம்ப புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ விளம்பரம் ஆடு தான் ஓடிட்டுருக்கு. நம்ம டிவியில் ஏதோ ஆடு தான் போட்டிருக்காங்க பார்த்தா திடீர்னு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நேற்று நியூஸில் பார்த்தது மாதிரி ஒரு 30 இடத்துல லான்ச் பண்ணி இதை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ சவாரி பார்த்தேன், டக்குன்னு பார்த்தேன் நல்லாயிருக்கு, புதுசாக இருக்குது. நம்ம இதுமாதிரி பார்க்குறது ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட இது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி பண்ணாக்கா நல்லாயிருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். நாளைக்கு அவங்களுக்கு தெரியும். இப்போ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்க உலகத்தில் நம்ம இது மாதிரி டக்குன்னு பார்க்கும்போது ஒரு நாலேஜ் டக்குன்னு நம்ம கேட்டுப்பாங்க. அது நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது இது மாதிரி பண்ணியிருக்கிறது. டிஜிட்டல் மூலிமா நல்லா பண்ணியிருக்காங்க. முதல்ல தேர்தல் விளம்பரத்துக்கு தான் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ விழிப்புணர்வாக நல்லா பட்ஜெட்டுக்கு என்னென்ன தாக்கல் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கிறது நல்லாயிருக்கு, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது.
இல்லை எல்லாம் தெரிய விஷயம் வேண்டியது தானே. சும்மா வெளியே யாருன்னா போயிருந்தாங்கன்னா ஷாப்பிங்கு போகிறாங்கன்னா அவங்க அவசியம் பார்ப்பாங்கல்ல, பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல என்ன விஷயம் என்ன இருக்குது என்னன்ட்டு. வீட்லேயே சும்மா இருக்கும்போது வெளியே வந்தாங்கன்னா எங்கன்னா ஷாப்பிங் இருக்கும்போது வீட்டில் வந்து டிவி பார்ப்பாங்க, இல்லை இப்போ ஃபோனில் பார்த்துக்கிறாங்க. ஃபோனுக்குன்னு அவ்வளோ இதுவாக இல்லாதவங்களாம் கொஞ்சம் வெளியே வந்தாங்கன்னா அவங்க பார்த்து இருக்கவங்கன்னா வரமாக உட்காந்து எல்லாம் ரசித்து பார்த்து என்ன பட்ஜெட்டில் பண்ணுறாங்க, என்னென்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னு அறிவித்து பார்த்து பண்ணிக்கிறாங்க. 4 ஆண்டுகளில் மட்டும் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் திமுக அரசு கடன் வாங்கி இருப்பதாகவும் இதில் தாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை தமிழக பட்ஜெட் மூலம் நிரூபித்துள்ளனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 100 நாள் வேலை திட்ட ஊழியர்களுக்கு ஊதிய அறிவிப்பும் சமையல் எரிவாயு சிலிண்டர் மானியம் குறித்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். பெட்ரோல் டீசலுக்கான விலை குறிப்பு குறித்த வாக்குறுதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பிய அவர், மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும் என்ற வாக்குறுதி குறித்த அறிவிப்பும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று கூறினார். ரேஷன் கடைகளில் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை என்ற அறிவிப்பு உட்பட பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதையும் திமுக அரசு அறிவிக்கவில்லை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டினார். வட இந்தியர்களின் பாரம்பரிய திருவிழாவான ஹோலி பண்டிகை சென்னையிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சவுகார்பேட்டை பகுதியில் அதிக அளவில் ஜெயின் சமூகத்தினர் வசிப்பதால் அவர்கள் இந்த திருநாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த பண்டிகையின் சிறப்பு அம்சமாக வண்ணங்களை ஒருவர் மீது ஒருவர் வாரி இறைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். மேலும் இனிப்புகளை பரிமாறியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஹோலி பண்டிகை காரணமாக சவுகார்பேட்டை பகுதியே வண்ணமயமாக காட்சியளித்தது. கோடை காலம் தொடங்கி இருப்பதால் சென்னையில் போக்குவரத்து காவல் பணி ஈடுபடும் காவலர்களுக்கு மோர் வழங்குவது மீண்டும் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆண்டுக்கான இந்த திட்டத்தை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் தொடங்கி வைத்தார். சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் காலை முதல் மாலை வரை போக்குவரத்து காவல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு அரசு செலவில் மோர் வழங்கப்படுகிறது. இதற்காக இந்த ஆண்டு 37 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. கோடை காலத்தில் கடும் வெயில் காரணமாக களைப்பு ஏற்படாமல் இருக்க மார்ச் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை பகல் நேர பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு மோர் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இதன் மூலம் சுமார் 6000 போக்குவரத்து காவலர்கள் பயனடைவார்கள் என அரசு தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 60 அடி ஆழ கிணற்றுக்குள் கார் பாய்ந்த விபத்தில் 2 உயிரிழந்தனர். சத்தியமங்கலம் அருகே முள்ளிக்காப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் தனது உறவினருக்கு சொந்தமான காரை வீட்டின் அருகில் நிறுத்த முயற்சி செய்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த 60 அடி ஆழ கிணற்றுக்குள் கார் தவறி விழுந்தது. காருடன் சேர்ந்து அவரும் நீருக்குள் மூழ்கினார். பின்னர் தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கு முன்பாக மூர்த்தி என்பவர் கிணற்றுக்குள் இறங்கி மீட்பு முயற்சியில் ஈடுபட்ட போது அவரும் கிணற்றுக்குள் மூழ்கினார். பின்னர் கடும் போராட்டத்திற்கு பிறகு 2 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.